ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். இன்றைய சினிமா செய்திகள்ல முதல்ல நம்ம பார்க்க போற செய்தி வளர்ந்து வரும் நாயகி மமிதா பைஜு பத்தி தான். இவங்களை யாருன்னு ஞாபகம் இருக்கா? மலையாளத்துல வந்து ஹிட் அடிச்ச பிரேமலு படத்தோட நாயகி தாங்க. இந்த நாயகி இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து 4 பெரிய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்னா அது ஆச்சரியம் தானே. தமிழ்ல இவங்க நடிச்சு வெளியான முதல் படம் ரெபல். இதுல ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்த படம் யாரோட தெரியுமா? விஜய் கூட தாங்க. எச் வினோத் இயக்கத்துல எக்கச்சக்க எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிற ஜனநாயகன் படத்துல இவங்க ரோல் பெருசா பேசப்படும்னு தெரியுது. விஜய் படத்துக்கு அடுத்து விஷ்ணு விஷாலோட 2 வானம் படத்துல இவங்க தான் ஹீரோயின். அதற்கு அடுத்து சூர்யா 46 படத்துல நாயகியா கமிட் பண்ணியிருக்காங்க. வெங்கி அட்லூரி இயக்குற இந்த படத்துல நடிச்சா அப்புறம் தெலுங்கு சினிமாவில் பாப்புலர் ஆயிடுவாங்க. இந்த தகவல்களே ஆச்சரியம்னா அதற்கு அடுத்து நம்ம லவ் டுடே நாயகன் பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல வெளியாக இருக்கிற டியூட் படத்திலையும் மமிதா தாங்க ஹீரோயின். விஜய், சூர்யா, விஷ்ணு விஷால், பிரதீப்னு இந்த பட்டியல்ல இப்ப தனுஷும் சேர்ந்திருக்காரு. போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா தனுஷை வச்சு இயக்குற படத்திலையும் கமிட் ஆகி இருக்கிறதா வெளிவர செய்திகள் கோலிவுட் நாயகிகள் மத்தியில தீப்பத்த வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். 2026 வரைக்கும் இவங்க கூடி உயர பறக்க போகுதுன்னு இப்பவே பேச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் ராட்சசன். இந்த படத்துல நாயகன் கண் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வில்லன் வந்து நிப்பாரு. ஜிப்ரான் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் டெரரை கிளப்பி இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாலிவுட் படத்துக்கு இந்த படம் சலச்சது இல்ல அப்படின்னு கோலிவுட் கொண்டாடி தீர்த்த படம்னா அது ராட்சசன் தாங்க. விஷ்ணு விஷாலுக்கு ராம்குமார் இயக்குன முண்டாசுப்பட்டி ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்து ஹிட் அடிச்சது. அதே ராம்குமார் இயக்கத்துல அடுத்து வெளிவந்த ராட்சசன் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. இந்த படத்துல நடிச்ச சைக்கோ வில்லன் கிறிஸ்டபர் கதாபாத்திரம் படம் பார்த்த யாராலையும் மறக்கவே முடியாதுங்க. சைலண்டா உருட்டல் மிரட்டல் இல்லாம மேஜிக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ஆளா கொண்டுகிட்டு இருப்பாரு அந்த வில்லன். இந்த படம் இதோட முடிஞ்சதா, செகண்ட் பார்ட் வந்தா நல்லா இருக்குமேன்னு ரசிகர்கள் கேட்க வச்சது இந்த படத்தோட திரைக்கதை. அந்த எதிர்பார்ப்பு சீக்கிரம் பூர்த்தியாகும்னு இப்ப அறிவிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். அவரு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கிற படமும் தன் ஆஸ்தான இயக்குனர் ராம்குமார் இயக்கத்துல தயாராகிட்டு இருக்கிற 2 வானம் படம் தான். இதை முடிச்சிட்டு அடுத்து கட்டா குஸ்தி பார்ட் 2ல நடிக்கிறாரு விஷ்ணு விஷால். இதற்கு அப்புறமா ராட்சசன் பாகம் 2க்கான பணிகள் தொடங்கும்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு விஷ்ணு விஷால். ராட்சசன் பார்ட் 2 அநேகமா 2026 இறுதியில வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற செய்தி தனுஷ் பத்தி தான். தமிழ் சினிமாவில் 20 ஆண்டுகளாக அசுரனா கோலோச்சி கொண்டிருக்கிறாரு தனுஷ். 2002ல வெளியான துள்ளுவதோ இளமை முதல் இப்ப வெளியான குபேரா வரைக்கும் வெரைட்டியான நடிப்பை வெளிப்படுத்திட்டு அசத்திட்டு வராரு தனுஷ். இவர் நடிச்ச படங்கள்லயே மறக்க முடியாத ஒரு படம்னா அது புதுப்பேட்டைய சொல்லலாம். யாராச்சும் இருக்கீங்களா, ரொம்ப பயமா இருக்கு, இந்த டைலாக மறக்கவே முடியாதுங்க. அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வெளியான இந்த படத்துல தனுஷ் நடிப்புல அசுரனா நின்னு மிரட்டி இருப்பாரு. ஸ்னேகா, சோனியா அகர்வால்னு 2 ஜோடி. படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் அடிச்சது. இப்ப செய்தி என்னன்னா தனுஷோட பிறந்த நாள் வர 28ஆம் தேதி வருது. அதுக்கு கொண்டாட்டமா கோலிவுட்ல 2 படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. ஒன்னு புதுப்பேட்டை, 2வது படம் தனுஷ் ஹிந்தியில நடிச்ச ராஞ்சனா. இந்த படம் தமிழ்ல அம்பிகாபதினு கோலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த 2 படங்களுமே தனுஷோட 42வது பிறந்த நாளை முன்னிட்டு ரீரிலீஸ் ஆகிறது தனுஷோட ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி தனுஷ் நடிப்புல இட்லி கடை படம் வெளியாக இருக்கிற நிலையில இந்த ரீரிலீஸ் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நம்பலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் யாதும் அறியான். பயம் அறியான்னு ஒரு படம் கோலிவுட்ல வெளியாகி பயமுறுத்தாம வந்த வேகத்திலேயே போயிடுச்சு. இப்ப ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் யாதும் அறியான். அறிமுக இயக்குனர் கோபி இயக்கத்துல தினேஷ் நடிச்சிருக்காரு. இவரும் அறிமுகம் தான். இந்த படத்தோட ட்ரைலர் இப்ப வெளியாகி பீதியை கிளப்ப வச்சிருக்கு. அப்புக்குட்டி, தம்பிராமையா முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. படம் சைக்கோ த்ரில்லர் போல தெரியுது. ட்ரைலரே வித்தியாசமா இருக்கு. இதுல ஆண்டுகளை மாத்தி மாத்தி காட்டுறத பார்த்தா ஏதோ முன்கூட்டியே நடக்கிறத கணிச்சு சம்பவங்கள் அரங்கேற மாதிரி இருக்கு. ட்ரைலரோட எண்டுல ஒரு நாளிதழோட போஸ்டரை காட்டுறாங்க. என்ன நடக்குது, என்ன சொல்ல வராங்கன்னு படம் யோசிக்க வைக்குது. இந்த ட்ரைலரை பார்த்து சிவகார்த்திகேயன் படக்குழுவை பாராட்டியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் படத்துல இருக்குன்னு நல்லாவே தெரியுது. புதுசா ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கோலிவுட்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் வந்து பல நாட்கள் ஆச்சு. அந்த ஏக்கத்தை இந்த யாதும் அறியான் போக்குமான்னு படம் வெளிவந்ததும் தெரிஞ்சிடும்.
வேற நச்சு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.